வணக்கம். இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் வர மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை. சனிப்பெயர்ச்சி தினத்தில் சனி அமாவாசை என்று நடக்க இருக்குது. அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சூரிய கிரகணம் பிறந்த கதை என்ன? உண்மையிலேயே ராகுவும் கேதுவும் சூரியனை விழுங்குவதால் தான் சூரிய கிரகணம் ஏற்படுத்தா? சூரிய கிரகணத்தின் போது எப்படி வீட்டிலிருந்தபடியே சிவ வழிபாடு செய்வது? கிரகணம் என்று சில வசியங்களை செய்யலாம். சில வசியங்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பல பயனுள்ள தகவல்கள இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? சூரிய கிரகணம் என்பது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல. இது நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ஆன்மீக மரபின் ஒரு அங்கம். அப்படியா? மார்ச் 29இல் வரப்போகும் இந்த கிரகணத்தை பற்றி மேலும் விவரிக்கிறேன். கேளுங்கள். இந்த கிரகணம் சனிப்பெயர்ச்சி மற்றும் அமாவாசை தினத்தில் வருவது மிகவும் விசேஷம். மதியம் 2:20 மணி முதல் மாலை 6:13 மணி வரை நீடிக்கும் இந்த நிகழ்வு மாலை 4:17 மணிக்கு உச்சக்கட்டத்தை அடையும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு புராணக் கதை இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆமாம், இது மிகவும் சுவாரஸ்யமான கதை. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக போராடியபோது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். சுவர்பானு என்ற அசுரன் வஞ்சகமாக அமிர்தம் அருந்த முயன்றபோது அவரை இரண்டாக வெட்டினார். அந்த இரு பாகங்களே ராகு கேது ஆயின. அப்படியா? அதனால்தான் கிரகண காலத்தில் பல முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிறார்களா? மிகச் சரியாக சொன்னீர்கள். குறிப்பாக கர்ப்பிணிப் பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். நிறைய நீர் அருந்த வேண்டும். கடுமையான உடல் உழைப்பை தவிர்க்க வேண்டும். உணவு சம்பந்தமாக என்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும்? உணவுப் பொருட்கள் அனைத்தையும் மூடி வைக்க வேண்டும். வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பழங்கள், பால் பொருட்கள், தானியங்கள் போன்றவற்றை மட்டுமே உட்கொள்ளலாம். சிலர் துளசி இலை அல்லது தர்ப்பை புல்லை உணவில் போடுவார்கள். கிரகணத்தை பார்ப்பது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அதற்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சோலார் ஃபில்டர் கண்ணாடிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் கண் பார்வை நிரந்தரமாக பாதிக்கப்படலாம். ஆன்மீக ரீதியாக இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? இது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். தியானம், மந்திர ஜபம் செய்யலாம். ஓம் நம சிவாய் போன்ற மந்திரங்களை ஜபிக்கலாம். சூரியன், பூமி, நிலவு ஆகியவை ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நம் எண்ணங்கள் அனைத்தும் ஒருமுகப்படும். கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? நீரில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்து குளிக்க வேண்டும். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் கோவிலுக்குச் சென்று வழிபடலாம். இது ஒரு புனித நேரம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அறிவியல் மற்றும் ஆன்மீகம் கலந்த நிகழ்வை எப்படி சமநிலையில் புரிந்து கொள்வது? நம் முன்னோர்களின் அறிவும் நவீன அறிவியலும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. இரண்டையும் சமநிலையில் புரிந்து கொண்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளுடன் இந்த அரிய நிகழ்வை அனுபவிப்போம். இது நம் வாழ்வில் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும்.